புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். உங்களுக்கு புரியுதா? நாங்க பாட்டுக்கு சந்தோஷமா இருக்கோம். உங்க வைஃப் வந்துட்டு என் வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. உங்க வைஃப் உங்க வீட்லயே வச்சுக்கோங்க. அவங்க வந்து போனதுக்கு அப்புறம் தான் என் கேர்ள் ஃபிரெண்ட் கூட சண்டையே போடுறா. அது வரைக்கும் சும்மா தான் இருக்கா. உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. என் கேர்ள் ஃபிரெண்ட் நல்லவதான், ஆனா அவங்க வந்துட்டு இல்லாத போலாதெல்லாம் பேசிட்டு போறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. உங்க வைஃப் உங்க வீட்லயே இருக்க சொல்லுங்க ப்ளீஸ். உங்களுக்கு புரியுது? அக்கம் பக்கத்துல எல்லாம் எங்களை ஒரு மாதிரி பாக்குறாங்க சண்டை போடும் போது. பேசிட்டு இருக்கல இரு பேசுங்க. அவங்களுக்கு போன் கூட பண்ண வேணாம்னு சொல்லுங்க. போன் பண்ணாலே வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காயே. திடீர்னு கான்ஜரிங் பேய் மாதிரி என்ன முறைக்கிறானா? எதுவுமே பண்ணல. நான் என்ன பண்ணு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க வைஃப் உங்க வீட்லயே வச்சுக்கோங்க சரிங்களா? ப்ளீஸ். உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. உங்களுக்கும் கஷ்டம் தான். உங்க வீட்லயே இருந்தா இருன்னு சொல்றேன்ல. 2 மினிட்ஸ் இருக்க மாட்டியா? அவங்கள வந்து எப்படியாவது கட்டி போட்டாலும் வச்சுக்கோங்க. என் வீட்டு பக்கமே விட்டுறாதீங்க. வேணா என் வீடை வித்துட்டு நான் புது வீட்டுக்கு கூட போயிடுறேன். சொந்த வீடு தான் இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு புரியுதுங்களா? தேங்க்ஸுங்க. இல்ல சொல்றேன். தேங்க்ஸுங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்களுக்கு இந்த உதவி நான் மறக்கவே மாட்டேன் ப்ளீஸ். என்னடா? யாரா? உங்க அப்பா தான். டேய்